டூம்ஸ்டே அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸை இப்போ வரைக்கும் கரண்டாக டிலே பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்கிரிப்டே இல்லை, எப்படி தான் படம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்த நிலையில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே May 5, 2026 வர வேண்டியது December 18, 2026 ரிலீஸ் ஆகும். சீக்ரெட் வார் May 2027 வர வேண்டியது December 17, 2027 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆக போகுது. 6 மாதம் டிஃபரன்ஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஆமாங்க, ஃபுல் ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணல, எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுப்பாங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ கண்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா நல்ல டைம் எடுத்து ஸ்பேஸ்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிப்பானுங்க. எந்த ஒரு லேகும் எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக டைம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருவானுங்க. இதுலேருந்தே ஒரு விஷயம் தெரியுது. ஸோ நம்மளுடைய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரவுண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. டூம்ஸ்டேயோட எந்த ஒரு லிங்க்கும் இல்லாத மாதிரி தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக வந்து டூம்ஸ்டேயோட ஒரு சின்ன லிங்காக தான் இருக்க போகுது. டூம்ஸ்டேயோட ஒரு ஸ்டார்டிங்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் இப்போ கேட்டால் டூம்ஸ்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் தான் வந்து டூம்ஸ்டே வரப்போகுது. டூம்ஸ்டேக்கு அப்புறமா சீக்ரெட் வார்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. கிட்டத்தட்ட 6 மாதம் டிலேயோட தான் ஒவ்வொரு மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க.